திருச்சபை வரலாற்றில் அதிகாரத்தை விட்டுக் கொடுத்து துன்பத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு திருத்தந்தை செயின்ட் போந்தியன். கிபி 230 முதல் 235 ஆண்டு வரைக்கும் ரோமின் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் பணியாற்றியிருக்காரு திருத்தந்தை போந்தியன். அந்த காலம் ரோமை பேரரசால கிறிஸ்தவ மக்கள் கடுமையாவை துன்புறுத்தப்பட்ட காலம். திருச்சபைக்குள்ளேயே பல சவால்களை எதிர்கொண்டிருக்காரு திருத்தந்தை போந்தியன். திருச்சபைக்குள்ளேயே கருத்து மோதல்கள் நடந்திருக்கு. முக்கியமா இறையியல் அறிஞரான ஒரிஜன் பத்தின சர்ச்சைக்கு திருச்சபை நடவடிக்கை எடுத்திருக்கு. இது முடிந்ததுக்கு பிறகு அரசு அதிகாரமிடமிருந்து மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்காரு திருத்தந்தை போந்தியன். பேரரசர் மேக்சிமிலன் கிறிஸ்தவ தலைவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு. திருத்தந்தை போந்தியன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சார்டீனியா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. அங்க கடினமான சூழல்ல சுரங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல திருத்தந்தை போந்தியன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காரு. திருத்தந்தை இல்லாமல் திருச்சபையின் பணிகள் முடங்கிவிடக் கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய திருத்தந்தை பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதன் மூலமா திருச்சபைக்கு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு பிறகு சர்டீனியா தீவுல வச்சு திருத்தந்தை போந்தியன் அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவருடைய உடல் ரோம் நகருக்கு எடுத்து வரப்பட்டு கலீஸ்டஸ் கல்லறை தோட்டத்துல அடக்கம் செய்யப்பட்டது. தலைமை பொறுப்புங்கிறது அதிகாரத்தை இறுக பற்றி கொண்டு இருப்பது அல்ல, தேவைப்பட்டால் பிறரின் நலனுக்காக அதை விட்டுக் கொடுப்பதும் தலைமை பொறுப்புதான் அப்படிங்கறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு திருத்தந்தை போந்தியன். ஆகஸ்ட் 13 செயின்ட் போந்தியன் feast day.